இங்கே இந்த பொண்ணுக்கு நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு, நம்மளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வெளியே வரா. அப்பன்னு பார்த்து அந்த சார் பார்த்துட்டு பீரோ மேல இருக்க மை பாட்டில கொண்டு வந்து குடுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த பொண்ணுமே எடுக்க போறா. திடீர்னு பார்த்தா தவறி கீழே விழுந்துடுறா. எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டு இருக்கா. பார்த்தா அந்த இங்கு பாட்டில் ரெட் கலரா இருக்கும். அதை பார்த்ததுமே எல்லாரும் மைதாமா ரொம்ப பயப்படாதான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை பார்த்த இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஊருக்குள்ள போகும்போது கூட எல்லார்கிட்டயுமே ரெட் கலர் மைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. வீட்லயுமே சொல்லாம மறைச்சிடுறா. அதே டைம்ல இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு சரஸ்வதிக்கு கல்யாணம் நடக்குது. ஆனா அந்த கல்யாணத்துல கூட இந்த பொண்ணை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப வீட்டுல அவங்க அம்மா தெரியாம பச்சை கலர் சாரி ஒன்று எடுத்துட்டு வந்துடுறா. அவங்க அம்மாவும் கேட்டு பாக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு பொய் சொல்லிடுறா. அடுத்த 5 நாள்ல இந்த பொண்ணுக்கு ரொம்ப வலி அதிகமா இருக்கு. வீட்டுல சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணி இந்த பொண்ணு சொல்லாமலே அந்த வலியை தாங்க ஆரம்பிச்சிடறா. ஒரு நாள் அவங்க கோயில்ல ஒரு ஃபங்க்ஷன் வருது. அதனால பொண்ணுங்க எல்லாருமே விளக்கேத்திட்டு போறாங்க. அப்ப இருக்க ஒரு அம்மா கோவிலுக்குள்ள வயசுக்கு வந்த பொண்ணுங்களாம் வரக்கூடாது, அதே மீறி வந்தீங்கன்னா 15 நாள்ல இறந்துருவீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு பயந்து எதுவுமே பண்ணாம பின்னாடி வந்துடுறா. அப்ப இவங்க ஃப்ரெண்டு சரஸ்வதி பாக்குறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு கல்யாண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா என்னால முடியல, இந்த வயசுல இதெல்லாம் என்ன தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அப்ப டீச்சர் இவங்களை பார்த்துட்டு கல்யாணம் தான் ஆயிடுச்சுல, படிக்க வரியான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா. இருந்தாலுமே கல்யாணத்துக்கு அப்புறம் யாரும் அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறா. அண்ட் இந்த பொண்ணோட அம்மா வந்து கோவிலுக்குள்ள விளக்கேத்தாம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ள அனுப்புறாங்க. இந்த பொண்ணுமே பயந்துகிட்டே உள்ள போறா.